பங்களாதேஷ் இந்தியா கிட்ட சரணடையக்கூடிய அந்த நாட்கள் ரொம்ப தொலைவில் இல்லையோ அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகம் வந்திருக்கு. ஏன் அப்படி சொல்லுதோம்னா, பங்களாதேஷினுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் இந்தியாவினுடைய அஜித் தோவலை நீங்கள் பங்களாதேஷ்க்கு வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருக்காராமா. அதாவது கொழும்பு செக்யூரிட்டி கான்க்ளேவ்னு ஒரு அமைப்பு இருக்குது. இந்தியா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், மால்டீவ்ஸ் மாதிரியான நாடுகள்லாம் இதில் இருக்காங்க. இதில் எல்லா நாட்டினுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர்ஸும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுவாங்க. அது டெல்லியில் வச்சு நடந்திருக்கு. அதுக்கு பங்களாதேஷினுடைய கலீல் ரஹ்மானும் வந்திருக்காரு. எந்த டைமில் அப்படின்னா, ஷேக் ஹசீனா வழக்கில் தீர்ப்பு வந்த அந்த பரபரப்பான டைமில் அப்படி இந்தியாவினுடைய அஜித் தோவல் கிட்ட பேசி நீங்கள் பங்களாதேஷ்க்கு வாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இன்விடேஷனை கொடுத்துருக்காராமா. பாகிஸ்தான் பங்களாதேஷ் உறவு இப்போ தான் ஒன்னோட ஒன்றா ரொம்பவே நெருக்கமாக போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அதில் மண்ணள்ளி போடுற மாதிரி பங்களாதேஷ் இப்பேற்பட்ட ஒரு உறவை இந்தியா கூட வளர்க்க நினைக்காங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகமும் எரிச்சலும் இதனால் பாகிஸ்தானுக்கு கிரியேட் ஆகிருக்கிறதா சொல்லுதாங்க. இதை பற்றினா டீட்டெயில்டான வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் ஆகும். அதுக்கான உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஜெய் ஹிந்த்.